கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது என் ரவுட்டருக்காக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மினி யூபிஎஸ். எதுக்காகனா இது வந்து எங்கள் ஊரில் ரொம்ப கரண்ட் பிரச்சனைனால கொஞ்ச நாள் பேக்கப் கோசம் தான் இது வாங்கியிருந்தேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கூட வரல, பேட்டரி வந்து போயிடுச்சு. இது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மினி யூபிஎஸ்ல வந்துட்டு லேனுக்கு பிஓஇக்கு இந்த கொடை மாதிரி இருக்கும் வைஃபைக்கு அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. 24 வோல்ட்டு, இந்த சைடு வந்துட்டு 15 வோல்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு இந்த இடத்துல அவுட்புட் இருக்குது. 9 வோல்ட் ரவுட்டர் போட்டுக்கலாம், 12 வோல்ட் ரவுட்டரும் போட்டுக்கலாம். இதோடைய பேக்கப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எப்படியுமே ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட எனக்கு இந்த ரவுட்டருக்கு வந்து பேக்கப் இருந்துச்சு. எனக்கு 7 ஹவர்ஸ் மட்டும் பரவாயில்ல. ஆனால் வந்து 2 மாதம் தான் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் மைனஸ்னு இருக்குது. ஏற்கனவே பேட்டரி நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இது 24 அந்த வோல்ட் கிரியேட் பண்ணு சொன்னேன் பிஓஐக்கு இந்த இடத்துக்கு. இதோட செக்ஷனு இது வந்துட்டு அந்த ரவுட்டருக்கு ரவுட்டர் அவுட்புட்டோட செக்ஷன் இது. ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா பேட்டரி மட்டும் தான் ப்ராப்ளம், போர்டு நல்லா இருக்குது. இது வந்து லித்தியம் செல் பேட்டரி தான் இதில் போட்டிருந்தாங்க. இப்போ நாம் எது யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த 3.7 வோல்ட் இந்த மொபைல் பேட்டரி தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு பழைய பேட்டரி தான், மொபைலோட உடஞ்ச மொபைலில் ஸ்கிராப் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பேட்டரி கொஞ்சம் நல்லா இருக்குது, இதை பூஸ்ட் அப் பண்ணிவிட்டு இது ஓகே கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த பேட்டரி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இது வந்து இன்புட் எவ்வளோ கொடுக்கணும், நம்ம வந்து 7 வோல்ட் கொடுக்கணும். 7 வோல்ட் கொடுத்தா தான் இந்த போர்டு ரன் ஆகும், இந்த இடத்துல அவுட்புட் கரெக்டாக வரும். நாம் இது வந்துட்டு இது 3.5 இது 3.5 நாம் இது ரெண்டையும் சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்து தான் இந்த இடத்துல 7 வோல்ட் இதுக்கு வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி கொடுத்துருவோம். இந்த பேட்டரி வந்து நம்ம வந்து இப்போ சீரிஸ் கனெக்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி ஓகே, நம்ம இப்போ வந்து சீரிஸ் கனெக்ஷனை நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? பேட்டரிக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் நம்ம டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸையும் ப்ளஸ்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. 2 பேட்டரி இருக்குது. இப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கும், அதை தான் நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்க போகிறோம் 7 வோல்டேஜா. ஓகேவா? இப்போ நம்ம ரெட் ஒயர் ப்ளஸ், பிளாக் ஒயர் மைனஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதோட அவுட்புட்டேஜ் நம்ம எங்கே எடுத்துக்கிறோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து அவுட்புட்டேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் ஒயரை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு பேட்டரியோட ப்ளஸ் லைனில் எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் லைன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் லைன் நம்ம இன்னொரு பேட்டரியோட ப்ளஸ்ல கொடுத்துட்டோம். இந்த மைனஸ் லைன் எடுத்து இன்னொரு பேட்டரியோட மைனஸ் லைனில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தா தெரியும். பேட்டரி வந்து சீரிஸ் லைனில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து 7 வோல்ட் கொடுத்ததுமே இப்போ அது பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் சப்ளை நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுன்னு அவுட்புட் காட்டுதா. இப்போ பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு. இப்போ இந்த பேட்டரியை செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணி டபுள் டேப் போட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த டேமேஜ்னா நம்ம டேப் சுற்றிக்கலாம். இப்போ க்ளூ கன் வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் டச் ஆகாது இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாக டச் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணிச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா இதுக்குள்ளே ஏன் பேட்டரி வெளியே செட் பண்ணணும்னா இதுக்குள்ளே சின்ன பேட்டரி இருந்துச்சு, இந்த இவ்வளோ பெரிய பேட்டரியை உள்ளே செட் பண்ண முடியல. அதனால் வெளியே வச்சு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சு பேக் பண்ணி
க்ளூ வச்சு அவ்வளோதான். இந்த மினி யூபிஎஸ்ஸை நாம் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மொபைல் பேட்டரி வச்சு நாம் வந்து இந்த மினி யூபிஎஸ்ஸை ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது ஆன் ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து 240 வோல்ட் கரண்ட்டாக இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஆகிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் தெரியுங்களா? இந்த இடத்துல இது எடுத்துக்கலாம். அந்த இடத்துல பவர் சப்ளை பேட்டரி ரன் ஆகும். பவர் சப்ளை கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல பேட்டரி இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ 100% இருக்குது பேட்டரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ரவுட்டர் பண்ணுவோம். அவுட்புட் வச்சுட்டு இது வந்து 12 வோல்ட்டு ரவுட்டரு வந்துட்டு நம்ம ஓகேங்களா? இப்போ ஆன் ஆயிடுச்சா? பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஆன் ஆயிடுச்சா? இந்த இடத்துல 12 வாட் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். பாருங்கள் 12 வாட் மோடில் இருக்குது. முன்னாடி பார்த்தாலும் 12 வாட் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இந்த ஒயர் பிடிக்கிட்டாலும் இது நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? இருக்கும். பாருங்க, எந்த கலெக்ஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? மினி யூபிஎஸ் ரெடி பண்ணிட்டோம். இதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு 8000 mAh பேட்டரி அளவு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 10,000 mAh பேட்டரி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வச்சுட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் இன்னும் இந்த மாதிரி வீடியோ வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.